அதிகமா இந்த செய்தி இன்று பெரிய அளவா பேசப்படுகின்ற ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கு. சந்திரிகா மீண்டும் ஒரு தடவை பேசப்பட ஆரம்பித்திருக்கார். முன்னாள் ஜனாதிபதி பாடசாலைகளுக்கான முக்கியமான அறிவித்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது கல்வி அமைச்சால. தொடர்ந்து வரப்போற 36 மணித்தியாலங்களுக்கு நாட்டின் பல பாகங்கள்ல மழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. மண் சரிவு அபாய எச்சரிக்கை காரணமாக பல இடங்களிலிருந்து மக்கள் பாதுகாப்பான இடங்கள்ல தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான முக்கியமான செய்திகளை இந்த வீடியோல சுருக்கமா பார்க்க போறோம். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்கள் மீண்டும் ஒரு தடவை ஒரு பேசு பொருளாக மாறியிருக்காங்க. பரவலா நேற்று மாலையிலிருந்து இந்த நிமிடம் வரைக்கும் அந்த செய்திகளை நீங்க பார்க்காத இடமே இருக்காது. அந்த அளவுக்கு பெரியளவாக பாராட்டு மலைகளை அதிகமாக வீசுகின்ற ஒரு விஷயமாக அவங்களுடைய செயல் நேற்றைய நாளில் நடந்திருந்தது. பண்டாரநாயக்க அறக்கட்டளை மூலமாக சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்கள் நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசாங்கத்தினுடைய மீள் கட்டுமானத்துக்காக 25 கோடி ரூபாவை வழங்கியிருக்காங்க. நேற்றைய நாளில் பிரதமர் அலுவலகத்தில் பிரதமர் ஹரணி அமரசூரி அவர்களை சந்தித்து இந்த காசோலையை வழங்கியிருந்தாங்க. அது தொடர்பான புகைப்படங்களும் வீடியோக்களும் மிகப்பெரிய அளவாக பேசப்பட்டு கொண்டிருக்கு இன்றைக்கு வரைக்கும். இதுல பெரிய அளவா பேசப்படுற ஒரு விஷயம் சொன்னா, அரசியல் வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள் இது எல்லாமே இவங்களுக்குள்ள இருந்துச்சு, கடந்த நாட்கள் இருந்துச்சு. ஆனாலும் இது எல்லாத்தையும் மறந்து நாடு என்ற அடிப்படையில இந்த பண உதவி செய்யப்பட்டிருப்பது ஒரு முன்னாள் ஒரு அரசியல், அதோடு ஒரு ஜனாதிபதி, இப்ப இருக்கிற ஒரு அரசாங்கத்துக்கு பண உதவி அவங்களோட அறக்கட்டளை மூலமாக செய்திருப்பது இது மிகப்பெரிய ஒரு அரிதான விஷயம். இலங்கையில பொதுவாக இதுவரையில் நடந்தது குறைவு இருக்கிறது நமக்கு தெரிஞ்ச நினைவில்லை. ஆனா இது நடந்தது பற்றி தான் பெரிய அளவான கருத்துக்கள் சமூக வலைத்தளங்கள்ல பெரிய அளவா பேசப்படுது, சமூகத்தில் நிறைய அளவா பெரிய அளவா பேசப்படுது. இந்த நன்கொடை பெரிய அளவா பேசப்படுற அதே நேரத்தில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவங்களுக்கு இந்த பணம் எங்கிருந்து வந்தது, இவ்வளவு காசு எப்படி 25 கோடி கொடுத்துருக்காங்க அப்படின் போது இந்த பணம் அவங்களோட சொந்த பணமா அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களும் மறுபக்கம் பேசப்படுது. உண்மையிலேயே இந்த பணம் பண்டாரநாயக்க அறக்கட்டளையில் இருந்தால் எடுக்கப்பட்ட பணம். இது பண்டாரநாயக்க அறக்கட்டளை அப்படின்றது 1974ஆம் ஆண்டு மறைந்த SWR பண்டாரநாயக்க அவர்களுடைய நினைவாக ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க இந்த அறக்கட்டளையை நிறுவியிருந்தாங்க. இந்த அறக்கட்டளைக்கு பணம் எங்கிருந்து வருதுன்னு சொன்னா, BMICH இருக்கு தானே, பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மகாநாட்டு மண்டபம். இந்த மண்டபத்தினுடைய வருமானங்கள் எல்லாமே இந்த அறக்கட்டளைக்கு போகுது. அதோட தனிநபர் அன்பளிப்புகள், இது பல விஷயங்கள் இதுல இருக்கு. இதுல முக்கியமா இந்த பண்டாரநாயக்க சர்வதேச மகாநாட்டு மண்டபத்தினுடைய வருமானம் இது சீன நிறுவனத்தால இலங்கை அரசாங்கத்துக்கு வழங்கப்பட்ட ஒரு அன்பளிப்பு. முற்றுமுழுதாக சீன நிறுவனம் தான் இதற்கான அத்தனை செலவுகளையும் கொடுத்தாங்க. 1975ஆம் ஆண்டு இந்த கட்டிடத்தை நாடாளுமன்ற சட்டத்தின் கீழே ஒரு நிர்வகிக்கின்ற ஒரு அரச நிறுவனமாக இது நிறுவப்பட்டது. இது ஒரு தனி குடும்பத்துக்கோ ஒரு அறக்கட்டளைக்கோ சொந்தமானதில்லை. கிட்டத்தட்ட இது அரசாங்கத்துக்கு சொந்தமான ஒரு நிறுவனம் தான். இதை நிர்வகிக்கிற சபையில் ஜனாதிபதி இருப்பாங்க, எதிர்க்கட்சி தலைவர் இருப்பாங்க, உயர் அதிகாரிகள் இருப்பாங்க, இவங்க எல்லாருமே இருப்பாங்க. ஆனால் இதோட சேர்த்து பண்டாரநாயக்க குடும்பமும் குடும்பத்தில் ஒருவர் 2 பேர் இதில் இருப்பாங்க. அந்த அடிப்படையில் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவங்க இதில் இருக்காங்க. அதில் ஒரு முக்கிய பொறுப்பில் அவங்க இருக்காங்க. அதன் காரணமாகத்தான் இந்த பணம் அதிலிருந்து எடுக்கப்பட்டு அரசாங்கத்துக்கு கொடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட இது ஒரு சொந்தம் அப்படின்னு பார்க்கும்போது சுத்தி பார்த்தா இது அரசாங்கத்துக்கு சொந்தமான ஒரு நிறுவனமும் ஒரு அமைப்பும் தான் இது. அந்த அடிப்படையில் இந்த பணம் வழங்கப்பட்டது. எது எப்படி இருந்தாலும் இந்த பணத்தை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்புகள் அதிகமாக பண்டாரநாயக்க குடும்பத்துக்கு இருக்கு. அந்த அறக்கட்டளையினுடைய பணத்தை என்னத்துக்காக நிர்வகிக்கலாம் அப்படின்ற தீர்மானத்தை எடுக்கிற மிக முக்கியமான இடத்துல அவங்க இருக்காங்க. அதனால இந்த பணத்தை இந்த மீள் கட்டுமான நிதிக்காக கொடுத்திருக்காங்க. நீங்க இந்த விஷயம் தொடர்பாக என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க. கல்வி அமைச்சு மிக முக்கியமான விஷயங்களை இன்றைய நாள்ல சொல்லியிருக்காங்க. குறிப்பா பாடசாலைகள் ஆரம்பிப்பது, பரீட்சைகள் நடப்பது தொடர்பான பலதரப்பட்ட முழுமையான தரவுகளை இன்றைய நாளில் அறிவித்திருக்காங்க. அதில் முக்கியமாக AL பரீட்சைகள் தொடர்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. AL பரீட்சைகள் இந்த அனர்த்தம் காரணமாக கடந்த மாதம் நடந்து இந்த மாதத்தோட முடிய இருந்த இந்த பரீட்சைகள் பிற்போடப்பட்டிருக்கிறது. இந்த பிற்போடப்பட்ட பரீட்சைகள் வருகின்ற ஜனவரி 2026 ஜனவரி 12 20ஆம் தேதிக்குள்ள விடுபட்ட பரீட்சைகள் அனைத்தும் நடைபெறும் என்ற அறிவித்தலை கல்வி அமைச்சு வழங்கியிருக்காங்க. அதோட 2025 இந்த வருஷத்துக்கான OL பரீட்சைகள் வருகின்ற 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி முதல் மார்ச் 2ஆம் தேதி வரை நடைபெறும் என்ற கல்வி அமைச்சு அறிவித்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த வருடத்துக்கான 3ஆம் தவணை பரீட்சைகள் 5ஆம் ஆண்டு முதல் 10ஆம் ஆண்டு வரை மாணவர்களுக்கு நடைபெறாது.
இந்த பரீட்சைகள் 3ஆம் ஆண்டு பரீட்சைகள் நடைபெறாது. 11ஆம் ஆண்டு வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும்தான் நடைபெறும். 5ஆம் ஆண்டு முதல் 10ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு பரீட்சைகள் இல்லாமல் அடுத்த வகுப்புக்கான அனுமதி அவங்களுக்கு வழங்கப்படும். வகுப்பேற்றப்படுவார்கள். எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் எல்லா மாணவர்களும் வகுப்பேற்றப்படுவார்கள் என்ற தகவலை கல்வி அமைச்சு அறிவித்திருக்கிறது. திட்டமிட்டபடி இந்த மாதம் 16ஆம் தேதி முதல் பாடசாலைகள் ஆரம்பிக்கப்படுது. எந்தெந்த பகுதிகளில் அப்படின்ற தரவுகளையும் வெளியிட்டிருக்காங்க. மேற்கு, தெற்கு, வடக்கு, சப்ரகமுவா, கிழக்கு, வடமத்திய மாகாணங்கள்ல இந்த பாடசாலைகள் நடக்கும். 147 பாடசாலைகள் நடைபெறாது. ஆனந்தத்துக்குள்ளாகி இருக்கிறது. ஏற்கனவே தங்குமிட முகாமாக பல பாடசாலைகள் மாற்றப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக 147 பாடசாலைகளுக்கு தொடர்ச்சியான விடுமுறை இருக்கும். இதில் ஊவா மாகாணத்தில் 26 பாடசாலைகள், வடமேல் மாகாணத்தில் 6 பாடசாலைகள், மத்திய மாகாணத்தில் 115 பாடசாலைகள். எனவே இந்த பாடசாலைகள் அனைத்துமே மூடப்பட்டிருக்கும். என்னென்ன பாடசாலைகள் தொடர்ச்சியாக மூடப்பட்டிருக்கும் அப்படின்ற பட்டியலையும் கல்வி அமைச்சு வெளியிட்டிருக்காங்க. அந்த பட்டியல் யூடியூப் போஸ்ட்லையும் ஃபேஸ்புக் முதல் கமெண்ட்ஸ்லையும் பார்க்கலாம். நீங்க என்னென்ன பாடசாலைகள் உங்களுடைய பாடசாலைகள் திறக்கப்படுமா படாதான்றதை அதில் நீங்க உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். வரப்போற 36 மணித்தியாலங்களுக்கு நாட்டின் பல பகுதிகளில் தொடர்ச்சியாக மழை பெய்ய போகிறது. வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு, சபரகமுவா, மத்திய மாகாணம் என்று மிக முக்கியமான பிரதேசங்கள்ல இந்த மழை பதிவாகும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக அபாய எச்சரிக்கைகளோட இருக்கின்ற பிரதேசங்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்ற அடையாளம் காணப்பட்ட பல பிரதேசங்களிலிருந்து மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து கொண்டு வரப்பட்டிருக்காங்க. அதுல முக்கியமான இடம் 4 மாவட்டங்கள் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கண்டி, கேகாலை, குருநாகல், மாத்தளை. எல்லா இடமும் இல்லை, அபாயமாக மலை பிரதேசங்கள், மலை சார்ந்த பிரதேசங்கள், ஏற்கனவே மண் சரிவு வந்து இன்னும் மண் சரிவு வரக்கூடிய ஆபத்துக்கள் இருக்கின்ற அடையாளம் காணப்பட்ட இடங்களில் இருக்கின்ற மக்களை உடனடியாக வெளியேற்றி இப்பொழுது பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். எனவே இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். மறு அறிவித்தல் வரை இந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யுனிசெஃப் நிறுவனம் ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. இலங்கையில பாதிக்கப்பட்ட மக்கள்ல 5 லட்சம் சிறுவர்கள் அடங்குறாங்க. இதுல 1 லட்சம் ஏஎல் பரீட்சை எழுதுற மாணவர்களும் இதுல அடங்கியிருக்காங்கன்னா பாருங்க, பெரிய அளவாக சிறுவர்கள் இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுல இன்னும் ஒரு கவலைக்குரிய விஷயம், பாதிக்கப்பட்ட 185% சிறுவர்கள் மன அழுத்தத்தினால இந்த விஷயங்களால பாதிக்கப்பட்டிருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாரதமான விஷயம். ஏற்கனவே மன அழுத்தத்தால பாடசாலை மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்களுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. அதுக்கு இடையில இந்த ஒரு விஷயமும் மனதளவுல மாணவர்களையும் சிறுவர்களையும் நேரடியாக பாதித்திருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்த வருஷம் முடியறதுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 20 நாள், மிஞ்சி போனா ஒரு 21 நாள் இருக்கு. இந்த வருஷத்துல மட்டும் இலங்கையில வாகன இறக்குமதியினுடைய மிக பாரியளவான லாபத்தை இலங்கை சந்தித்திருந்தது. கிட்டத்தட்ட 17.8 பில்லியன் ரூபாக்களை லாபமாக பெற்றிருந்தாங்க. வார வருஷம் 18 பில்லியன் அப்படின்ற ஒரு தொகை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கடையில் என்னென்ன வாகனங்கள், எவ்வளவு வாகனங்கள் இறக்கப்பட்டிருக்கு அப்படின்ற தகவல்களை இன்றைய நாளில் மோட்டார் வாகன திணைக்களம் வெளியிட்டிருந்தாங்க. அதில் மோட்டார் சைக்கிள்கள் மாத்திரமே 2,23,423 மோட்டார் சைக்கிள்கள் பதிவாகி இருக்கிறது. இந்த வருஷத்தில் மட்டும் 55,338 கார்கள் பதிவாகி இருக்கிறது. ஆட்டோக்கள் மாத்திரமே 13,815 வாகனங்கள் ஆட்டோக்கள் பதிவாகி இருக்கிறது. மின்சார வாகனங்கள் 35,268 மின்சார வாகனங்கள். இது எல்லாமே கார், வேன் எல்லாமே இதுக்குள்ள அடங்கும். மிக பாரிய அளவாக பைக் தான் இந்த வருஷம் பதிவாகி இருக்கு. எனவே இந்த விஷயங்கள் நாள் பார்க்கப்பட்ட செய்திகளுடைய சுருக்கம் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. சுருக்கமான செய்திகளை நீங்கள் அதில் பார்க்கலாம். ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.